என்ன பார்க்குறீங்க? ஸ்ட்ராவோடு குடித்தா அது கேரட் ஜூஸு, ஸ்ட்ரா இல்லாமல் குடித்தா அது கஷாயம். கஷாயத்தை பண்ண வேண்டிய முடிவு என் கையில் இருக்குது, கஷாயத்தை பார்க்க வேண்டிய முடிவு உங்கள் கையில் இருக்குது. யோசிக்காதீங்க. அஞ்சான் படத்துடைய விமர்சனத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அஞ்சான் என்ன டைப் ஆஃப் மூவி அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நானே சொல்லிவிடுவேன். பாஷா பாஷா டேன் டன் டன் டேங் அந்த மாதிரி படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டான் ஃபிலிம்ஸ், பாஷா, அரசு, கஜேந்திரா, ஜனா, இப்படி பல படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெரர் ஸ்ட்ரைக்ஸ் மும்பை, அந்த மாதிரியான படம். டான் கேரக்டரில் உங்களுடைய ஃபேவரட் சூர்யா தான் சென்ட்ரல் கேரக்டர், லீட் கேரக்டர் அவர் தான். அவர் டானாக இதில் வர்றார். வேறு என்ன புதுமை இருக்குது? அவர் கூடவே ஒரு ஃப்ரெண்டு, அவரை துப்பாக்கியில் நீங்கள் வில்லனாக பார்த்துருப்பீங்க, வித்யுத் ஜம்வால். எஸ், வித்யுத் ஜம்வால் அண்ட் சூர்யா பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தாதா ஏரியாக்கே இவங்க டெரர். டுவர்ட்ஸ் தி இன்டர்வல் என்ன ஆகுது அதெல்லாம் நான் எப்படி சொல்லுவேன்? நண்பர் போயிட்டார். அந்த துக்கத்தை அதை எப்படின்னு கண்டுபிடிச்சி பழி வாங்குறது ஹீரோவுடைய ரோல். இவ்வளவு தான் ஒன் லைன். இதுக்கு மேலே நான் சொன்னால் நீங்கள் சஸ்பென்ஸை சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் டென்ஷன் ஆவீங்க. இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் இல்லை, ரொமான்ஸில் சமந்தா சூர்யா வந்து ஒரு டெரர், ஒரு டான் மாதிரி. இவங்க சாஃப்டான ஒரு கேரக்டர். ஆனால் போலீஸ் கமிஷனருடைய பொண்ணு. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களே, எங்கேயான ஒரு லிங்க் இருக்குன்னு வயலன்ஸுக்கு. ஸோ இந்த லவ் ட்ராக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், பயங்கர ஹைப்பராகி பயங்கர எனர்ஜெட்டிக்காக அந்த லவ்வை கன்வே பண்ணும்போது மெயினான விஷயம், நீ தொகுறக்கூடாது, உன் காலில் ஒரு பதட்டம் தெரியுது அப்படின்னு ஃபஸ்ட்டு சூர்யா அட்வைஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஸ்லோவாக சூர்யா அவங்க லவ் ட்ராக்லேயே போய் அப்படி கவிழும்போது அவங்க பதிலுக்கு உங்கள் கால் இப்போ ஸ்டெடியாக இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ட்ராக் ரொம்ப சூப்பர். ஸோ இதெல்லாம் ரொமான்ஸ் ட்ராக். ஸோ உங்களுக்கு இதில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் சூர்யான் வித்யுத் ஜம்வால் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ட்ராக் இருக்குது. பேக்ட்ராப் ஃபுல்லாக வயலன்ஸ் இருக்குது, துப்பாக்கியால் சுட்டுனே இருக்காங்க. 170 நிமிஷத்தில் 186 நிமிஷம் சொல்கிறாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பக்கம் வயலன்ஸ், ஒரு பக்கம் ரொமான்ஸ், இதை மூணையும் நெட் பண்ணோம். ஸோ இதுதான் டைரக்டர் லிங்குசாமியுடைய பொறுப்பு. டைரக்டர் லிங்குசாமியுடைய ரோலுக்கு இப்போ வரும். நார்மலாக லிங்குசாமியோட படத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா தின் ஒன் லைன் இருக்கும். ஆனால் அவருடைய ஸ்க்ரீன் பிளேயில் அவர் ஜீனியஸ்ன்னு காமிச்சு கதையை ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எடுத்துகிட்டு போவார். ஒரு சீன்லேருந்து அடுத்த சீனுடைய ஃப்ளோ மாறுறதே உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ அழகாக ஃப்ளூயிடாக போகும் சீன்ஸ். இப்போ வந்து பேசிக்காகவே அவரும் அவருடைய டேரக்டர்ஸ் எல்லாருமே இல்லை, ஒரு பாஷா அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. பட் ஆல்ரெடி பாஷா மாதிரியே அரசு, ஜனா, கஜேந்திரா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு சொல்லாமல். பட் அந்த டைப்லேயே ஒன்று எடுக்கணும். ஆனால் இதில் வந்து சூர்யா டியூவல் ரோலா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்குது. அதை நான் சொன்னால் நீங்களே எனக்கு பாஷா ஆகிடுவீங்க, அதனால் நான் சொல்ல மாட்டேன். ஸோ என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் சூர்யா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான டான் கேரக்டர். ஸோ இதில் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு அதில் கெத்து இருக்கா? பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் வித் வித்யுத் ஜம்வால், ஒரு தளபதி இல்லை மம்முட்டி ரஜினியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிச்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் சீன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா வயலன்ஸுக்கான காரணங்கள், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான டெப்த்து, இது ரெண்டு வந்து அந்த அளவுக்கு டீப்பாக இல்லாத மாதிரி இந்த படத்தில் கண்டிப்பாகவே தெரியுது. ரொமான்ஸ் நல்லா சர்ஃபேஸ் ஆகுது, பட் அதுவும் செகண்ட் ஹாஃபில் காணாமல் போயிடுது. ஸோ ஸ்க்ரீன் பிளேக்கு பேர் போன லிங்குசாமி அந்த ஸ்க்ரீன் பிளேயை இந்த படத்தில் சாய்ஸில் விட்டதுக்கு காரணம் என்ன? இப்போ தான் பார்த்திபன் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் படத்தில் கதை இல்லைங்கிறார். பட் இந்த படத்தில் திரைக்கதை இல்லைன்னு லிங்குசாமி சொன்ன மாதிரி எங்களுக்கு படுதே. அது என்ன காரணம்? இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இல்லை, இதில் சீனுக்கு சீன் என்ன பண்ணுறாங்க? ராஜுபாய் எங்கே அந்த இம்ரான் பாய்? இல்லை பாய், லைஃப் பாய் பக்கத்தில் இருக்கான். இப்போ இமீடியட்டாக ஸ்கூல் பாய் கிட்ட சொல்லி ஒரு தட்டி தூக்கிடலாம் பாய், தூக்குங்க பாய், ராஜு பாய். இப்படியே படம் பூரா ஆளுக்கு ஃபோனில் ஏதாவது ஒரு பாயை தூக்கணும், ஒரு பாயை சுடணும் அப்படின்னு துப்பாக்கியில் டுமில் டமில் இதே சவுண்டு. இன்டர்வியூலாம் கூட நீங்கள் வெளியே போக முடியாது, கதவு கிட்ட 4 பேர் துப்பாக்கி நிற்கிறாங்க, டுமில் பாய் உள்ளே போய் உட்காரு சீட்டில் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு சுட்டுனே இருக்காங்களே படத்தில். இது என்ன காரணம்? 170 நிமிஷமும் யாராவது சுட்டுனே இருக்காங்க. ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிற சில பேர்லாம் எழுந்து பின்னாடி வந்துட்டாங்க இன்டர்வல் ஸ்டேஜுக்கு, எங்கேயா நம்ம மேலே புல்லட் பட போதுன்ட்டு. கதையளவில் நீங்கள் பார்க்கும்போது ஹீரோ பெரிய டான், ஆனால் அவர் வந்து யாருடைய வலையில் விழப்போகிறார், எந்த பெண்ணோட வலையில் விழப்போகிறாருன்னா போலீஸ் கமிஷனர். அந்த கமிஷனர் மும்பையில் என்டர் பண்ணோடனே அவர் ஒரு பயங்கர டெரர். யாருக்கு? தாதாங்களுக்கெல்லாம். இருக்கிற மொத்த தாதாங்களுடைய வாலெல்லாம் சுருட்டி வச்சு பூனை மாதிரி மாத்திர கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கமிஷனர். ஆனால் அந்த கமிஷனருடைய பொண்ணு சமந்தா அவங்க அடிக்கடி காணாமல் போயினே இருக்காங்க. யாராவது கிட்னாப் பண்ணிடுறாங்க, தூக்கிடுறாங்க. இவ்வளோ பெரிய கமிஷனரு, பெரிய டான்ஸ் எல்லாம் சுருட்டுறவர், வாலெல்லாம் சுருட்டுறவருக்கு தன்னுடைய பொண்ணு அடிக்கடி கோட்டை விட்டுறாரு, தொலைச்சிடுறாரு. காணாமல் போனவர் பற்றி அறிவிப்பு அவருக்கு வந்துடுது.
அது எப்படி தொலைகிறாரு? அது என்ன அவ்வளோ ஜுஜிபி கமிஷனர் இருக்காரு சொந்த பொண்ணு விஷயத்தில். இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொண்ணு காணும்னா கமிஷனர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம். கமிஷனருடைய பொண்ணே காணும்னா அவர் யார்கிட்ட சொல்லுவார்? அது தெரியல. இவ்வளவு டேலண்டடான ஒரு சூர்யா, இவ்வளோ பிரமாதமான படங்கள், கஜினி, காக்கெல்லாம் என்ன பவர்ஃபுல்லான ரோல்ஸ் கொடுத்தவர். ஜஸ்ட் நடந்து போயிட்டே நீங்கள் சுடுறீங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்கிற ஒரு ரோலுக்கு இந்த படத்தில் கன்வின்ஸ் ஆகியிருக்கார். அதில் ஆச்சரியமான விஷயம், லிங்குசாமி வந்து ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் அவருக்கு சொல்லியிருக்காரு. அதில் இதுதான் என்னுடைய சப்ஜெக்ட் அப்படின்னு இந்த சப்ஜெக்டை 5 செலக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இன்டர்வியூவில் அப்படி தான் நான் படித்தேன். ஸோ எதுக்கும் நீங்கள் அந்த மீதி சப்ஜெக்ட்ஸ் இன்னொரு தடவை கேட்டு பார்த்துறது பெட்டர். அதில் ஏதோ ஒன்று இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது. ஓவரால் இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாகவே பாட்ஷா மாதிரி ஒரு படத்தை நாம் கொடுக்கணும் அப்படின்னு லிங்குசாமி நமக்கு நினைக்கிறது தப்பே கிடையாது. கண்டிப்பாக எல்லோரும் அப்படி சந்தோஷமாக உட்காந்து நாங்கள் பார்ப்போம். பட் அந்த பாட்ஷா, அந்த ரியல், அந்த பாம்பே பேக்ட்ராப்பில் அப்படி ஒரு டெரராக சில சீன்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக அப்படி சீட் எட்ஜில் பார்க்கலாம். டக்குன்னு நமக்கு பார்க்கும்போது ஏதோ கல்ச்சுரல்ஸில் காலேஜ் பசங்க எல்லாருமே பாஷாவை வந்து சட்டையர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது. ரொம்ப சாதாரணம் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் தானே இது, இல்லை உண்மையிலேயே இது ஒரு தகராறா, ஒரு அடிதடியா அப்படின்னு தெரியறதில்ல. ஏன்னா அவ்வளோ கன் ஷாட்ஸ் சவுண்ட் வருது. ஷூட்டிங் அவ்வளோ நாள் எடுத்திருக்காங்க, 107 நிமிஷம் படத்துக்கு ஷூட்டிங் எடுத்துருக்காங்க. ஆனால் படத்துலேயும் ஒரே ஷூட்டிங்காகவே இருக்குது. அந்த ஷூட்டிங்கை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் கதை, கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே இதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ இதில் சூர்யாவுக்கு என்னென்ன இதில் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவுடைய வெல் டோன்டு ஃபிசிக். அவர் வந்து அது 6 பேக்ஸ் அப்படிங்கிறது எல்லோரும் சொல்லலாம். அதை பர்ஃபெக்டாக டிஸ்பிளே பண்ணி அதுக்கு ட்ரெஸ்ஸும் பிரமாதமாக சூட் ஆகி நாளுக்கு நாள் ஹேண்ட்ஸம் ஆகினே போகிறாருன்றது எல்லா பெண்களும் என் கூட சேர்ந்து கை தட்டின்ண்டே ஒத்துப்பாங்க. அதில் டவுட்டே கிடையாது. வித்தியாசமான ஒரு ஹேர் ஸ்டைல் பற்றி நான் பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். சூர்யா நம்ம நண்பர்ன்றதுனால சொல்கிறேன். அவருடைய வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் அண்ட் அந்த பியர்டு, அது ஸ்டபிள் வச்சாலும் சரி, இல்லை மைக்கேல் மதன காமராஜரில் கமல் மதன் கேரக்டரில் வராரு பாருங்கள், ஸ்பெக்ஸ் போட்டுன்னு ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் அரிஸ்டோக்ராட்டிக் லுக்கில், அந்த லுக்கில் வந்தாலும் சரி கலக்குன்னு கலக்கிறார் சூர்யா. அது எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு எப்பயுமே சொல்லியிருக்கேன், க்ளோஸ்அப்ஸில் வந்து இமோட் பண்ணுறதுல வந்து சூர்யாவுக்கு ஈடு ரொம்ப சிலர் தான். க்ளோஸ்அப்ஸில் வந்து ரொம்ப பிரமாதமாக, அதுவும் எஸ்பெஷலி அந்த தாதாவை தூக்கிட்டியா இல்லையா அப்படின்னு வித்யுத் ஜம்வால் கேட்கும்போது ஸ்லோவாக முறைச்சி பார்க்குறாரு. அப்போ நமக்கே ஒரு சின்ன சஸ்பென்ஸ், அந்த தாதாவை தூக்கிட்டாரா இல்லையா என்னங்கிறத ஸ்லோவாக டைட்டாக இருக்கிற முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு லைட் ஸ்மைல் வருது பார்த்தீங்களா. இந்த படத்தில் ஒன் மோர் ப்ளஸ் பாயிண்ட் அவருடைய ஃபிசிக்கு ப்ளஸ் க்ளோஸ்அப்ஸில் அவர் நடிக்கிறது. சரி, பவர்ஃபுல்லான டான்ஸ் எல்லாம் நிறைய நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது கையில் துப்பாக்கி வச்சுருப்பாங்க, கையில் குச்சி வச்சுருப்பாங்க, சில பேர் வாயிலையும் குச்சி வச்சுருப்பாங்க. அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டான ஒரு மேனரிசம் இருக்குது. அது ஒரு சைடு. காமெடி இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, காமெடிக்கு 2 பேர் வராங்க. பரோட்டா சூரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வராரு. செகண்ட் ஹாஃபில் பிரம்மானந்தம், தெலுங்கு பட கிரேட் ஏஎஸ் காமெடியன், அவர் வராரு. பரோட்டா சூரி வந்து டாக்ஸி டிரைவர், பப்ளிக் டாக்ஸி டிரைவராக வர்றார் மும்பையில். அவர் வந்து அப்பப்போ சூர்யாவோட பேசி அப்பப்போ பேச வரும்போது அவர் தான் பேசுகிறாரு. அவர் இடைஞ்சலாகவே இருக்கார். அதில் வந்து எங்கேயான சிரிப்பு மூட்டுவார் பரோட்டா சூரியன்னு நான் பயந்துன்னே இருந்தேன். நல்ல வேலை சிரிப்பே மூட்டல எங்கேயுமே. அது ஒரு பக்கம். செகண்ட் ஹாஃபில் பிரம்மானந்தம் ஒரு பெரிய நம்ம டிஎஸ் பாலையா வருவார், ஒரு நாள் போதும்மா அந்த பாட்டில் வரமாட்டார். அந்த பாட்டில் வர சினிமா ஒரு சங்கீத சாம்ராட் மாதிரி வரார் நம்ம பிரம்மானந்தம் செகண்ட் ஹாஃபில். ஃபஸ்ட்டு டைம் பிரம்மானந்தத்துடைய காமெடியை பார்த்து நான் விக்கி அழுது இதுதான் ஃபஸ்ட் டைம். இது ரெக்கார்டு. அவர் வந்தாலே நான் சிரிக்கிறதுக்கு தயாராக இருப்பேன். ஆனால் அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் இன்டர்வல் எப்போ நம்ம க்யூரியாசிட்டி லெவல் ஏதாவது ஒன்று நடக்கும்னு இருக்கோ அப்போ ஃபுல் காமெடி. அதுக்கப்புறம் வித்யுத் ஜம்வால் அண்ட் சூர்யாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் சமந்தாவுடைய ரொமான்ஸு, அதில் நடக்கிற ஒரு குட்டி விஷயங்கள் அப்படின்னு போயிட்டு கதை என்னன்றது நம்ம யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி கேட்டு இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லாருக்கும் டவுட்டு. ஒருவேளை ஏதாவது தெலுங்கு படத்துடைய ட்ரெய்லர் அது அப்படின்ட்டு, திடீர்னு இந்த படத்துடைய சம்மந்தமான சீன்ஸ் தானே அது அப்படின்ற ஒரு சின்ன டவுட்டு. சமந்தா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறச்சு அப்படின்னு நீங்கள் கெட்ட வருது எனக்கு தெரியுது. ஃபஸ்ட் ஹாஃப் பூரா பயங்கர கிளாமர், ஷார்ட்ஸ்லேயே வராங்க, ஷார்ட் ஸ்கர்ட்லேயே வராங்க. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக பர்தாவோடையே ஏதோ ஒரு லேடி வராங்களே, அது யார் சமந்தா ஏன் லீவ் விட்டீங்க, ஷூட்டிங் டேட்ஸ் கிடைக்கலையா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறது தெரியுது எனக்கு. ஆமாம், கடைசியில் பார்த்தா நான் அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. அவன் பர்மனெண்ட்டாகவே எப்படி அவங்களுடைய ரோல் இருக்குதுன்னு பார்த்தா, நீதானே என் பொண்ணு சொந்தம்லாம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து எழுந்துன்னு நான் கைத்தட்டினேன். பட் இதில் அவங்க ஷார்ட்ஸை போட்டு திடீர்னு அங்கே இங்கே அப்பப்போ வராங்களா, டக்குன்னு பார்க்குறது ஏதோ விம்பிள்டன் ஆட போயிட்டு திடீர்னு வெளில யாரோ கூப்பிட்டு ஓடி வந்த மாதிரியே இருக்குது இந்த படத்தில் சமந்தாவுடைய ரோல். நோ கம்மிங் டு மியூசிக், யுவன் சங்கர் ராஜா. அதாவது இப்போது லிங்குசாமி படத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய டியூன்ஸ் வந்து ஹம்மபிளாக இருக்கும், கண்டிப்பாகவே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்.
ஸோ உண்மையிலேயே யுவன் சங்கர் ராஜா தான் பாட்டு போட்டார் இந்த படத்துக்கு அப்படின்ற ஒரு சின்ன டவுட் இருக்குது. பிகாஸ் டியூன்ஸ் வந்து மனசில் நிற்கணும். அதுலேயே ஒரு சீனில் வந்து ஏக் தோ தீன் 4 5 7 8 அந்த ஏற்கனவே நீங்கள் கேட்ட பாப்புலரான ஒரு ஹிந்தி பாட்டு, அந்த பாட்டோடைய டியூன்லேயே ஒரு தமிழ் பாட்டு ஆரம்பிச்சிருக்கு. அது இன்னொரு பாட்டு வேறு உங்களுக்கு டக்கு ஞாபகம் வருதான்னு தெரில, எனக்கு வருது. அரே தீவானோ டரரே டான் படத்தில் நீங்கள் கேட்டுப்பீங்களே, அதில் சரணத்தில் வந்து நானே நானே நன்னானே நன்னானே நானே நானே அந்த டியூனெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி முதல்ல ஒரு பாட்டு போட்டிருக்காரு, அந்த பாட்டில் யார் வீட்டு ரோஜா அந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்களே, இதே கோயிலில் அது வராக நதிக்கரையோரம், அந்த 2 பாட்டை சேர்த்த மாதிரி ஒரு பாட்டு வருது. இப்படி யுவன் சங்கர் ராஜா தனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி வச்சுருப்பார். அவர் இங்கே காணுமே லென்ஸ் எல்லாம் வச்சு தேடினு காணும். ஸோ ஸ்ட்ராங்கான ஸ்டோரி, ஸ்ட்ராங்கான சீன்ஸ் இல்லை. தி பெஸ்ட் ட்ரேட்மார்க்காக ஸ்க்ரீன் பிளே லிங்குசாமிக்கு, அந்த ஸ்க்ரீன் பிளே இதில் மிஸ்ஸிங். அதுக்கான காரணம் என்ன? ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரா. மனோஜ் பாஜ்பாய் வர்றாரு, பெரிய ஆக்டரு, நிறைய பவர்ஃபுல் ஆக்டர்ஸ் வராங்க, வித்யுத் ஜம்வால் வர்றாரு. பட் அவங்களுடைய ரோல்ஸ் சரியாக எஸ்டாப்ளிஷ் ஆகலையே. என்ன காரணம்? இந்த படத்தை பார்க்கும்போது சந்தோஷ் சிவன் வந்து பிரெத் டேக்கிங் ஸ்டண்ட்ஸ் வந்து எப்படி கேமராவில் கேப்சர் பண்ணார், எப்படி நமக்கு ப்ரில்லியண்ட்டாக கொடுத்தாரு. பெரிய பெரிய ஸ்டண்ட்ஸ் இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கேமராமேன் சந்தோஷ் சிவனுக்கு ஒரு ஓ போடுங்க அப்படின்னு நான் சொல்லும்போதே, கூடவே ஸ்டண்ட் டைரக்டர் சில்வா அவருக்கு நீங்கள் டபுள் ஓ போடணும். 1 போட்டுட்டு டபுள் ஓ 100 மார்க்ஸ் நீங்கள் அவர் கொடுத்துடலாம். அந்த மாதிரி அவருடைய டீம் வந்து உயிரை கொடுத்து ஸ்டண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அது ரொம்ப பிரெத் டேக்கிங் அண்ட் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. படத்தில் அடிக்கடி ஒரு பஞ்ச் டயலாக் வருது. ஒவ்வொரு வில்லனையும் பார்த்து ஹீரோ சொல்லும்போது, நீ எப்போ செத்து போகணுன்றதை நான் தான் முடிவெடுப்பேன், நான் எப்போ செத்து போகணுன்றதையும் நான் தான் முடிவெடுப்பேன். இதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் என்ன கதை எடுக்கிறீங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்க. உங்கள் படத்தை பார்க்கணுன்னோ நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். ஆனால் அந்த முடிவில் ஒரு திருப்தி வரணுங்கிறத நீங்கள் தானே முடிவு பண்ணணும். அந்த முடிவில் நீங்கள் ஏன் தவறிட்டீங்க மிஸ்டர் லிங்குசாமி? அதுக்கு என்ன லிங்க் சாமி, அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த கஷாயம் வித் பாஸ்கியில் நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். ஜஸ்ட் அ மினிட். ஸ்ட்ரா வச்சுட்டு குடித்தா அது கேரட் ஜூஸ், ஸ்ட்ரா இல்லாமல் குடித்தா அது கஷாயம். உங்களுக்கே தெரியும். கஷாயம் வித் பாஸ்கி மறுபடியும் சந்திக்கிறேன்.